ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பச்சரிசி மாவில் முறுக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த முறுக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கோங்க. ஒரு பவுல் எடுத்து வச்சு ஜல்லடை எடுத்து வச்சுக்கோங்க. 3 கப்பு நல்லா ஊற வச்சு கழுவி காய வச்சு மிஷினில் அரைச்சி சலித்த மாவு 3 கப் எடுத்துருக்கிறேன். 3 கப்பையும் நல்லா சலிச்சுக்கோங்க. இதோட 1/2 கப்பு பொட்டுக்கடலை மாவு, இதையும் சலிச்சுக்கலாம். இன்னொரு 1/2 கப்பு உளுந்த மாவு. உளுந்தை லைட்டாக வறுத்துட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கி வச்சுருக்கேன். அதிலிருந்து 1/2 கப்பு சேர்த்து அதையும் நல்லா சலிச்சுக்கோங்க. அடுத்ததாக மிளகாய் பொடி 1 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன், உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா சலிச்சுக்கோங்க. ஒரு கரண்டி வச்சு வேணாலும் சலிச்சுக்கோங்க, இல்லை கையால் வேணாலும் சலிச்சுக்கோங்க. கொஞ்சமாக கப்பி வருது, இதை வெளியில் கொட்டிடலாம். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சீரகம் 1 டீஸ்பூன் எடுத்து கையால் நல்லா தேய்ச்சிட்டு நான் போடுறேன். இதுக்கு பதிலாக எள்ளு இல்லைன்னா ஓமம் கூட சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக 2 டீஸ்பூன் வெண்ணெயை நல்லா உருக்கி எடுத்து இதில் ஊற்றிருக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெண்ணெயை அப்படியே சேர்க்காமல் கொஞ்சம் உருக்கிட்டு ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்ததாக தண்ணியை சுட வச்சுக்கோங்க. 3 கப்பு சூடு பண்ணியிருக்கிறேன். அந்த சுட வச்ச தண்ணியை இந்த மாவில் ஊற்றி மிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். அப்ராக்சிமேட்டாக 3 கப் சுட வச்சுருக்கேன். கொஞ்சம் கூட குறைச்சும் வரலாம், உங்கள் மாவுக்கு தகுந்த போல். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி மாவை பிசைங்க. மாவு கொஞ்சம் தண்ணியாக பிசைஞ்சிங்கன்னா நல்லா தனித்தனி தேன்குழலாக புளியலாம். இல்லை கொஞ்சம் ரஃப்பாக திக்காக அப்படி உடையிற மாதிரி மாவு இருந்ததுன்னா உங்களோட தேன்குழலும் தனித்தனியாக உடையிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு. தனித்தனியாக நீள நீள உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். இந்த மாவு ரொம்ப தண்ணி இல்லாமல் இருக்குது, அதனால் இது உங்களுக்கு முறுக்கு உடையும். இப்போ எல்லா மாவையும் இந்த மாதிரி உருட்டியாச்சு, நீள நீளமாக உருட்டியாச்சு. ஒரு ஃப்ரை பேன் அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு சூடேறட்டும். அதுக்குள்ளே நாம் முறுக்கு குழாயில் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குட்டி பிள்ளையார் பிடிச்சி வச்சு சாமி கும்பிட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். முறுக்கு குழாயில் முறுக்கு வச்சுட்டு டைரெக்டாக எண்ணெயிலே புழிஞ்சிட்றேன். தனித்தனி தேன்குழலாக புளியலை மொத்தமாக அப்படியே புழிஞ்சிட்டு நான் உடச்சி எடுத்து வைக்க போகிறேன். நல்ல கிறிஸ்பியாக வரும் இந்த அரிசி முறுக்கு. ஃபுல் கட்டையும் அப்படியே புழிஞ்சு விட்டுட்டேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு இதை போல் நுரையாக வரும். முறுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் நுரையெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம முறுக்கு எடுத்துடலாம். பாருங்கள், கிறிஸ்பியான நல்ல அரிசி முறுக்கு ரெடி ஆகிருச்சு. அப்படியே நொறுக்கு வரும் அழகாக, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இதுக்கு எந்த பச்சரிசி வேணாலும் யூஸ் பண்ணலாம். நல்லா கழுவி காய வச்சுட்டு மிஷினில் திரிச்சிட்டு வந்துடுங்க. அந்த மாவை லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம பாக்ஸில் போட்டு வச்சா ஒரு 3-4 மந்த்ஸ் வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.